விஜயால இந்த 41 பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா? இந்த நியூஸை கேள்விப்பட்ட பிறகு நமக்கு அஜித் சார் சொன்ன ஒரு டைலாக் தான் அப்படியே நெஞ்சில ஓடிட்டே இருக்கு. ஒரே டைலாக் தான், தெளிவா சொன்னாரு அந்த மனுஷன். ரசிகனை என் சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன், அவர்களை வைத்து நான் எந்த ஆதாயமும் தேட மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. அவர் தாங்க மனுஷன். ஏன்னா நல்லாவே தெரியும், ஏங்க அது விஜய் ரசிகரா இருக்கட்டும், அஜித் ரசிகரா இருக்கட்டும், ரசிகர்கள் தான். எஸ், அவங்களுக்கு என்ன தெரியும், சினிமால வந்து நம்மள ரசிக்க தெரியும். நம்ம டான்ஸ் ஆனா உங்களுக்கு அதை ரசிக்க தெரியும், நம்ம பாட்டு பாடினா ரசிக்க தெரியும், நடிச்சா ரசிக்க தெரியும். இதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுவது கஷ்டம் அப்படின்றது அஜித் சாருக்கு நல்லா தெரியும், அப்படின்றது ரஜினி சாருக்கும் நல்லா தெரியும். ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபேன்ஸ். ஆனா இந்த விஜய் ஃபேன்ஸ் மெச்சூர்டு கிடையாது. அவங்களை ஏன் தற்குறின்னு சொல்றாங்கன்னா இதுக்காக தான். மிஸ்டர் விஜய் சார், இந்த ரசிகர் கூட்டத்தை வைத்து உங்களால் அரசியல் செய்ய முடியாது, இயலாது. அங்க வந்து நம்ம பார்க்கும் போது 41 பேருங்க. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒருத்த இறந்துட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி அழுவும். ஒரு குடும்பத்துல இருக்கிற 2 பேர் இறந்து போறான், ஒரு குடும்பத்துல இருக்கிற 3 பேர் இறந்து போறான், குழந்தைங்க இறந்து போகுது. கிட்டத்தட்ட 8 to 10 குழந்தை செத்து இருக்கு. யாருங்க பொறுப்பு இதுக்கு? ஏங்க யார் பொறுப்புன்னு நான் கேக்குறேன். இவர் பாட்டு வந்தாரு, பேசினாரு, பேசிட்டு போயிட்டு என்னமோ வீட்டுல போய் பூந்துக்கினாரு. இந்த குழந்தைங்க போய் ஏதோ அடம்பிடிச்சு வீட்டுல போய் பூந்துக்கும் பாருங்க, அது மாதிரி பூந்துக்கிட்டு சார் இன்னைக்குதான் வெளியில கிளம்பியிருக்காரு, நேத்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாரு போல. கேட்டா துயரத்துல இருக்காராம். என்னையா துயரம், என்ன துயரம்? போட்டி போட்டு தானே இதை பண்ணீங்க. சினிமாலயும் உங்களுக்கு போட்டி. அஜித் சார் என்ன பண்றாரோ அதை நீங்க பண்ணணும். அஜித் சார் 10 பேனர் அஜித் ஃபேன்ஸ் வச்சா நீங்க ஒரு 15 பேனர் வைக்கணும். அஜித் சார் ஃபேன்ஸ் இது பண்ணா நீங்க அதுக்கு டபுளா பண்ணணும். போட்டி போட்டு தானே சினிமால இருந்தீங்க நீங்க. அதே மாதிரிதான் அரசியல்ல. ஏங்க நான் ஸ்ட்ரைட்டா ஒண்ணு கேக்குறேன், நீங்க கரூரை ஃபர்ஸ்ட் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் இவர் சூஸ் பண்ணது நாமக்கல்லுங்க, அப்புறமா சேலங்க. அன்னைக்கு சாட்டர்டே டூரே சேலம் நாமக்கல்னு இருந்தத இவரு ஏன் கரூர்னு சூஸ் பண்ணாரு? ஒரு ரீசன் கொடுத்தாங்களா? தாவேக்கால இருந்து ஒரு ரீசன் கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. ஏன்னா போட்டி 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 பொறாம. இதுதான் விஜய் சாரோட மொத்த வடிவம். ஏன்னா செப்டம்பர் 17 இவங்க திமுக வந்து முப்பெரும் விழான்னு ஒண்ணு கரூர்ல நடத்துறாங்க. அந்த கூட்டத்தை முறியடிக்கணும், செந்தில் பாலாஜி என்ற பிம்பத்தை உடைக்கணும். டேய், கரூர் வந்து செந்தில் பாலாஜி கோட்டை இல்லடா, கரூர் இந்த விஜயோட கோட்டைடான்னு காட்டணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு எந்த முன்னிலை ஏற்பாடும் செய்யல, எந்த முன்னேற்பாடும் செய்யலங்க. செய்யாம வெறியும் காவல்துறை கிட்ட போயிட்டு பெர்மிஷனை வாங்கிட்டு, லாஸ்ட் நேரத்துல அடிச்சோம் பிடிச்சோன்ட்டு போயிட்டு பெர்மிஷனை வாங்கிட்டு இவங்க எடுத்துட்டு போய் அங்க கூட்டத்தை நடத்தினாலதான் இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. ஏங்க திடீர்னு எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் கரூர்ல ஒண்டி நந்துச்சு, ஏன் கரூர்ல ஒண்டி நந்துச்சுன்னா இப்படித்தான். மத்த இடத்துல ப்ரீ பிளான் பண்ணிருப்பாங்க, கொஞ்சமாச்சு ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, கொஞ்சமாச்சு தன்னுடைய ரசிகர் குஞ்சுகள் அந்த நிர்வாகிகள் இருக்கானுங்களே அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. சோ அந்தந்த இடம் ஒழுங்கா நந்துச்சு. இங்க கரூர்னு அர்ஜென்ட்டா மாத்தினால இவங்க எந்த முன்னேற்பாடும் செய்யல. சோ எங்க போனாலும் இந்த மனுஷனுக்கு என்ன தெரியுமா போட்டி? செந்தில் பாலாஜினா பெரிய ஆளா? திமுகன்றீங்களா கரூர் கோட்டை? கரூர் வந்து திமுக கோட்டை எல்லாம் கிடையாதுங்க, இந்த விஜயோட கோட்டைன்னு நான் நிரூபிக்கிறேன், காட்டுறேன் அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணாங்க? கரூர் மக்கள் உண்டி அங்க இல்ல, நாமக்கல்ல மீட்டிங் முடிஞ்சிச்சா அப்படியே அந்த கூட்டத்தை அப்படியே தட்டினுவா. இங்க கரூர்ல கும்பல கூட்டத்துக்கு எல்லா சுத்து வட்டாரத்துல இருந்து ஆளுங்களே இருக்கு, எல்லா கட்சிக்காரனையும் 300-400 பேர் கூட்டினார் சொல்லு, கரூர்ல நம்ம மாச காட்டுறோம் அப்படின்னு அவ்வளவு கூட்டத்தை கூட்டுன்னு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏங்க ஒரு மனுஷ உடம்புங்க ஒரு டைம்னு ஒண்ணு இருக்குங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இவங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வந்து 3 to 10 மணின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு ட்விட்டர்ல என்ன போடுறாங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு தலைவர் வந்துருவார் அப்படின்னு போட்டானுங்க. உடனே மக்கள் என்ன செய்வாங்க, ஐயோ விஜய் 12 மணிக்கு வந்துருவாரா, நம்ம 10 மணிக்கே போய் நின்னுலாம் அப்படின்ட்டு அவன் வந்து 10 மணிக்கு நின்ட்டான். ஆனா இவர் வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா? 7:30 மணி, 7:15 என்னமோ வராரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அன்னைக்கு வர செம்ம வெயில், 10 to 7 மணி வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல நிக்கிறானுங்க. அவனுங்க அங்கேதான் நிக்கிறானுங்க. ஏன்னா பஸ் இங்க வந்து நிக்கும், பின்னாடி போயிட்டா நம்ம ரிட்டர்ன்ல திருப்பி உள்ள வர முடியாது, ஏன்னா கூட்டம் அவ்வளோ. சோ ஒரே இடத்துல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு வசதியும் இல்லாம 7 hour ஒரு மனுஷன் உடம்பு அங்க இருந்தா என்ன ஆகும் அந்த உடம்பு? ஆனா இவர் மட்டும் நல்லா சொகுசா பிரைவேட் ஜெட்ல, யாரு எந்த பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் பிரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணி நான் பார்க்கல, அவ்வளோ எல்லாருமே வந்து கமர்ஷியல் பிளைட்ல தான் போவாங்க.
பிரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு தனியா வந்து இறங்கிட்டு அப்புறமா ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்துக்கிட்டு அதுல ஏசி ஜம்முன்னு போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து இவரோட ஏசி பஸ் கேரவன்ல ஏறிட்டு அதுல அப்படியே ஊர்வலமா வருது. எதே ரோட் ஷோ. யாரு உங்களுக்கு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் விஜய், யாரு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டா? நீங்க பேச தானே போறீங்க, என்ன சுற்றுப்பயணம் பேச தானே போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டேய் பஸ்ல ஏன் இங்க எடுத்துன்னு வரீங்க? பஸ் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்க போங்க, அங்க பஸ் வைங்க, நான் என் கார்ல வந்து இறங்கி பஸ்ல ஏறி பேசுறேன். இதுதானே, இப்படிதானே பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ரோட் ஷோ. ஏன்னா என் கெத்த பார், என் அழகா பார், நீ போனா மட்டும் அந்த அழகா பாக்காத ராசா. சன்னில ஒன்னு கூட்டின்னு போய் பஸ்ல இப்படி டாடா காட்டணும் போக சொல்ல குவிஞ்சிரும். நயன்தாராவை போக சொல்லலாம் குவிஞ்சிரும். ஏன் த்ரிஷாவை போக சொல்லுங்க குவிஞ்சிரும். ஏன் நான் அஜித் சாரை சொல்ல மாட்டேன்னா, அஜித் சார் போனா கிழிஞ்சு தொங்கிடும் ஊர் உலகத்துக்கே தெரியும். ரஜினி சார் போனா கிழிஞ்சு தொங்கிடும் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா அவங்க போக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம போய் நம்மளால பப்ளிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஏங்க அஜித் சார் ஏன் அப்படி சொன்னாரு? நான் வந்து சுயநலத்திற்கு பயன்படுத்த மாட்டேன்னு ஏன் சொன்னாரு? பிகாஸ் அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிட்ட ரசிகன் என்ன எதிர்பார்க்கிறான். எதுக்கு நம்மளுக்கு ஃபேன் ஆனா? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எதுக்கு ஃபேன் ஆனா? நான் நல்லா பேசுறேன் நான் ஃபேன் ஆனா கிடையாது. நான் நல்லா நடிக்கிறேன் ஃபேன் ஆனா, நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன் ஃபேன் ஆனா, நான் நல்லா பாட்டு பாடுறேன் ஃபேன் ஆனா, அப்ப அவனுக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறான். சோ நான் சினிமாவே தொழிலா செய்யறேன், நான் நடிக்கிறேன், நான் பாடுறேன், டான்ஸ், அவ்வளவுதான். ஆனா விஜய் சார் என்ன பண்ணாரு? அரசியலுக்கு போனாரு. அரசியலுக்கு போய் அவனுங்களை வழி நடத்துனீங்களா ஒழுங்கா? எங்க அரசியலுக்கு போறது கூட தப்பு இல்லைங்க, அதை ஒரு சைடு வைங்க. அவனுங்களுக்கு கொள்கைகளை புகுட்டினீங்களா? பெரியாரு, அம்பேத்கர், யூரின் வச்சுட்டு இருக்கீங்களே எல்லாரையும், அவங்க கொள்கைகளை கொஞ்சமாச்சு எடுத்து சொன்னீங்களா அந்த தற்குறிங்களுக்கு? அப்பதானே அவங்களுக்கு புரியும். ஓ பெரியார் இவ்வளவு சொல்லியிருக்காரா, ஓ அம்பேத்கர் இவ்வளவு சொல்லியிருக்காரா, ஓ காமராஜர் இவ்வளவு சொல்லியிருக்காரா, அப்ப இவங்க வழியில எல்லாம் நடக்கணும்னு அவனுக்கு தோணும். ஆனா நீங்க அவனுங்க கொள்கையை பத்தி ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா உங்க கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. எல்லா இடத்துலயும் போயிட்டு டிராமா பண்ணுறது. இந்த சினிமால அழுவார் பாருங்க, அது மாதிரி எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டு இவர் பண்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? திமுக எவ்வளவு கண்டிஷன் போடுதுங்க, எங்க பஸ்ல வரக்கூடாதுன்றாங்க, பஸ்ல கைய காட்டக்கூடாதுன்றாங்க, மைக்கை இப்படி வச்சு பேசக்கூடாதுன்றாங்க, 3 நிமிஷம் தான் பேசணும்ன்றாங்க. கண்டிஷனை கலாய்ச்சாரு. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? போட்ட 20 கண்டிஷன். ஏங்க ஒரு கூட்டத்திலையும் ஒரு கண்டிஷனையும் மதிக்காத ஒரு கட்சினா இதுதான். ஏங்க அதே கரூர் இடத்துலதான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் நடத்தினாரு. என்ன பிரச்சனையாச்சு? ஏன்னா அங்க வந்திருக்கிறவன் எடப்பாடி பழனிசாமி என்னடா பேச போறாருன்னு கேட்க வந்தான், அதனால பிரச்சனை நடக்கல. ஆனா உங்களுக்கு வந்திருக்கிறது தற்கொலை கூட்டமாச்சே. குழந்தை குட்டிகளை கூட்டு வராதடான்னு தலைப்படாச்சின்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளைங்க போகாதீங்க தலைப்படாச்சின்னு சொன்னோம். எங்க கேக்குதுங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படியே ரசிகன் பின்னாடி, நான் ரசிகன், நான் ஒரு அணில் குஞ்சின்னு ஓடுவாங்களே, ஓடினாங்களே 41 பேரு. ஏங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணன் தண்ணி வருதுங்க. அந்த குடும்பங்கள் அழுகுறத பார்க்கும்போது தண்ணி வருது. ஒரு 2 பேர் கல்யாணம் ஆக போகுது அடுத்த மாசம், 2 பேரும் செத்து போறாங்க. புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க செத்து போறாங்க. 2 குழந்தை செத்து போகுது. ஒரு குடும்பத்துல 3 பேர் செத்து போறான். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அவனோட புருஷன் செத்து போறான். அந்த குழந்தைய நாளைக்கு யார் பார்த்துப்பா? அந்த அம்மாவை யார் பார்த்துப்பா? விஜய் சார் பார்த்துப்பாரா? தூக்கி போட்டாரு 20 லட்சம். 20 லட்சம் ஒரு காசா? இல்ல நான் கேட்கிறேன், உச்சத்துல இருந்து பணம் என்னங்க பணம்? பணம் ஒரு பணமாங்க, என்கிட்ட இல்லாத பணமாங்க அப்படின்னு யாரு கேட்டா? நீங்க தான் மிஸ்டர் விஜய் சார். உச்சத்துல இருந்து வந்தீங்களா, அதுனா 20 லட்சம். அப்போ எங்க மக்களுக்கு நீங்க பிக்ஸ் பண்ற தொகை 20 லட்சமா? இதே கேள்வியை தானே நீங்களும் கேட்டீங்க. கள்ளக்குச்சியில வந்து சாவு ஆச்சு, குடிச்சிட்டு செத்து போனானுங்களே, அப்போ வந்து நீங்க என்ன கேட்டீங்க? என்ன இழப்பீடு குத்துட்டா அந்த உயிர் வந்துருமா கேட்டீங்களா? அது மாதிரி இப்ப நாங்க கேட்டா இழப்பீடு குத்தா அந்த உயிர் வந்துருமா? ஏன் கொடுக்குறதா கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியது தானே? அது நான் 20 lakhs. அல்லு அர்ஜுன் அவரு சொன்னாருங்க, அந்த புஷ்பா படத்துக்கு இறந்து போகுது, ஏங்க நான் எவ்வளவு நாளும் காசு தர ரெடிங்க, 1.5 கோடி கூட தரங்க அப்படின்னாரு. ஆனா நீங்க இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு முழு காரணம் நீங்க தான். முழு காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஏன்னா லேட்டா போனது யார்? ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போலாங்க, எங்க தெரியாம லேட்டா வந்துட்டேன். ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போலாம். நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுல இருந்து லேட்டு தான். திருச்சிலையோ லேட்டு, நாகப்பட்டினத்திலயோ லேட்டு, திருவாரூர்லயோ லேட்டு, அரியலூர்லயோ லேட்டு, நாமக்கல்லையோ லேட்டு, கரூர்லயோ லேட்டு. அப்ப பிளான் போட்டு தானே லேட்டா போறீங்க. எப்படின்னா நம்ம ஊர்வலமா போவோம்,
அப்பதான் அந்த கும்பல் அங்க கூடும். அப்போதானே விஜய் மவுசு பாத்தியா, உங்களுடைய சுயநலத்திற்காக 40 உயிரை காவு வாங்கிட்டு எதை கேள இந்த அணில் குஞ்சுகள் ஒத்துக்கவே மாட்டானுங்க. இப்ப என்ன சொல்லுவானுங்க, திமுக மேல தப்பு சொல்லுவானுங்க. திமுக கரண்ட் ஆஃப் பண்ணிச்சு. திமுக கரண்ட் ஆஃப் பண்ணிச்சா? உன் மாவட்ட செயலாளர் குடுத்துருக்கான் லெட்டரு, எங்க தலைவர் பேசும்போது நாங்க ஜெனரேட்டரை வச்சு பாத்துக்கிறோம், நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு யார் குடுத்துருக்கா? உன் மாவட்ட செயலாளர் லெட்டர் குடுத்துருக்கான். அங்க கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு திமுகக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ தலையெழுத்தா? உங்க ஜெனரேட்டர் எல்லாம் மெச்சு போட்டு நீங்க பிச்சு போடுவீங்க. நீங்க தான் அணில் குஞ்சுகளாச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிறீங்க. அவன் வீட்டு மாடி மேல ஏறுறீங்க, அந்தந்த வீட்டு மரம் மேல ஏறுறீங்க, எண்ணீரை திருடி சாப்பிடுறீங்க. ஏன் அப்படி பாக்கணும்? நீங்க விஜய் என்ன செஞ்சாரு உங்களுக்கு? அவர் ஜாலியா போய் உக்காந்துட்டாரு, பார்த்தா பாப்பாரு எனக்கு அரசியலே வேணாம் போங்கயா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நான் படம் நடிக்க போயிடுவாரு. செத்து போன 40 குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த வேலை செய்யற பையனை நம்பிதான் அந்த குடும்பமே இருந்திருக்கும். அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? ஏங்க ஒரு உயிர் போச்சுங்க, அஜித்ன்ற ஒரு உயிர் கஸ்டடியல் டெத்ல போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎம்க்கு அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? எஸ், போலீஸ் அடிச்சாங்க, செத்து போயிட்டாங்க. சிஎம் எதுனா பண்ணாரா? போன் போட்டு சாரி கேட்டாரு. சிஎம் போன் போட்டு சாரி கேட்டாரு. அப்ப இவங்க எல்லாம் என்ன தெரியுமா கலாச்சாங்க? சாரி கேட்டா பெரிய விஷயமா? சாரிலாம் பத்தாது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த விஜய். 41 பேரை பலி வாங்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு அறிக்கை விடுறீங்க. ஒரு வார்த்தை மன்னிப்பு, ஒரு வார்த்தை. உங்களால் தானே அந்த உயிர் போச்சு. அவங்களா நான் வீட்டுல இருந்து அப்படியே செத்து போயிட்டாங்களா? உங்களால் தானே உயிர் போச்சு. ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க முடியல. அவ்வளவு ஈகோல சுத்துறீங்களே மிஸ்டர் விஜய், அவ்வளவு ஈகோ. எங்க இது மாதிரி துயர சம்பவம் நடந்து போச்சு, எங்க சைட்ல இருந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், முடிஞ்சு போச்சு. சிஎம் யாரு? சிஎம் ஒரு ஈகோ இல்லாம சாரி கேட்டாரு. அந்த சாரிய கலாச்சவங்க தான் நீங்க. ஆனா உங்களுக்கு 41 உயிர் போயிருக்கு, ஒரு சாரி கேட்க துப்பு இல்ல. நீங்களாம் நாளைக்கு சிஎம் ஆகி தமிழ்நாட்டை ஆளணும்னு இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டை போய் பூட்டிக்கினாரு. திடீர்னு ஒரு 4-5 நாள் கழிச்சு போவார், சீன் போடுறதுக்கு போவாரு. கண்டிப்பா கரூர் போவாரு, போக மாட்டாருன்னு சொல்ல, போயிட்டு சீன் போட்டு வந்துருவாரு. நான் கேட்கிறேன், சரி விஜயாச்சு போய் உட்காந்துக்கிட்டாரு, தாவேக்கா கட்சிக்காரங்க எங்க? தாவேக்கா கட்சிக்காரங்க எங்க? போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார முடியாதா? புசியானந்த் எங்க? ஆதவ அர்ஜுன் எங்க? போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா உட்காரு. நீ ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்க தேவையில்ல, ட்ரீட்மெண்ட் அரசாங்கம் பார்த்துக்கோ. நீ போய் நிக்கணுமா இல்லையாங்க? எங்க லாஜிக்கல் கொஸ்டினா இல்லையா? நீங்க சொல்லுங்களேன். உன்னை என்ன கேட்டாங்க? போய் ஆறுதல் சொல்லுறதுக்குமா, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், எங்க கட்சி இருக்கு, விஜய் சார் இருக்காரு, பாத்துப்பாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ டெத்துக்கு கூட போத்தாவில்ல, ஏன்னா டெத்துக்கு போனா உங்களை ஓட விட்டுருவாங்க, சமாட்டி அழிப்பாங்க. சோ டெத்துக்கு நீங்க போத்தாவில்ல, ஏன்னா அந்த உயிர் போயிட்டு அங்க துள்ளின்னு இருக்காங்க. ஏன்னா எங்க பாருங்க, இறப்புன்றது வீட்டுல இருக்கும் போது இறக்குறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுலாம் வேற. ஏன்னா விஜய பார்க்க தானடா போயிட்டு வரேன்னு போன, பார்த்தா டெட் பாடியா ரிட்டர்ன் ஆகுறியடா. அப்ப அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஏங்க இனிமேட்டு விஜய் படம் வரும், ஏங்க இனிமேட்டு விஜய் பேசுவாரு வேற இடத்துக்கு போயிட்டு, ஆனா அந்த போன உயிர் வருமா? ஏங்க நம்ம பச்சி கிளாஸ் எடுத்தோங்க. எங்க இந்த விஜய நம்பாதீங்க. ஏங்க முதல் மாநாட்டிலே அவ்வளவு பேர் செத்து போனாங்க வர வழியில. எதனா ஒரு உதவியோ இல்ல ஒரு கூட்டத்துல ஒரு கண்ணீரஞ்சலி மாதிரி ஏதோ ஒண்ணு, இரங்கல் தீர்மானம் எதனா ஒண்ணு, செத்து போனவன் எவனும் தானே. ஏன் அதே திருப்பி மாநாடு போட்டாங்களே மதுரையில, அங்கேயும் வர வழியில அவ்வளவு பேர் செத்து போனா, எதுனா ஒரு அறிக்கை? செத்து போனவன் எவனோ தானே, நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போன மனுஷன் தான் இவரு. இந்த 41 பேரு அப்படித்தானே கேட்டா சொல்றாங்க. அவர் சோர்ஸ் சொல்லுதான், விஜய் சனிக்கிழமையில இருந்து சாப்பிடல, விஜய் சனிக்கிழமையில இருந்து தூங்கல, விஜய் சனிக்கிழமையில இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிறாரு. என்னடா இதெல்லாம் பேச்சு? அவர் தூங்கல, அவர் சாப்பிடல, 41 குடும்பம் அழுது கதறின்னு இருக்குது. அவர் தூங்கலையா, அவர் சாப்பிடலையா, அவர் மன கஷ்டத்துல இருக்காராம். மன கஷ்டத்துல இல்லாம என்ன இதுல இருப்பாரு? சர கஷ்டம் கூட தூங்குவாரு, அவனுக்கு தெரியும். ஆனா எல்லாருமே இப்ப என்னன்னா, இந்த அரசியல் கட்சிகளோட கொடூர மூஞ்ச பாருங்களேன். எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்க, விஜய் பாவம், விஜய் மன கஷ்டத்துல இருப்பாரு. விஜய் மன கஷ்டத்துல இருப்பாரா? அந்த 41 குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா. இதுக்கு தாங்க தலை. ஏங்க இந்த விஜய் ஃபேன்ஸ் நான் உண்மையிலே சொல்றேங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவனுங்க, தற்குறிங்க. எதுனா கேளுங்களேன், பதில் வராது, வெட்டுவேன், குத்துவேன், அசிங்கமா திட்டுவேன், அக்காவை திட்டுவேன், தங்கச்சியை திட்டுவேன், பொண்டாட்டியை திட்டுவேன், உன்னையே திட்டுவேன். இதுதான் விஜய் ஃபேன்ஸ். இவனுங்களை வச்சுக்கிட்டு இவரு அரசியல் பண்ணி எங்க முன்னேறுறது? ஏங்க பஸ் பின்னாடி போறான், டயருக்குள்ள விடுறான் பைக்க, ஏங்க கரண்ட் கம்பியில தொங்குறான்,
டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறான், மரத்து மேல ஏறதாச்சும் விடுங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க, தீஞ்சு போக மாட்டானா? இதெல்லாம் கேட்டா நம்மளதாங்க திட்டுறானுங்க. இவனுங்க எங்கிருந்து உட்படுறது? இவனுங்களை கட்சியை நினைச்சாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. இன்னும் இந்த 7.5 எங்கெங்க போகுதுன்னு தெரியல. அந்த 41 குடும்பம் பாவங்க. நீங்களே வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. இவனுங்க என்னன்னா அந்த காப்பாத்துற ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஏங்க ஆம்புலன்ஸ் எம்டியா போகுதுன்னா ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ண போகும்போது எம்டியா தானேங்க போவோம்? இல்ல கூட 10 பேரை டைம் பாஸுக்கு ஏத்திட்டு போகுமா? ஒரு ஆம்புலன்ஸ்ல மிஞ்சி போனா ஒருத்தரையோ 2 பேரையோ தான் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அதுல படுக்க வைக்க முடியும். பிக்கப் பண்ண போகும்போது எம்டியா தான் போவோம். வரும்போது தான் அது ஃபுல்லா வரும் ஆட்களோட. போகும்போது அடிக்கிறானுங்க, வரும்போது அடிக்கிறான். இவனுங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு கவுன்சிலர் ஆகல, இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆகல, இப்போவே இந்த கட்சிக்காரங்க இவ்வளவு அட்டகாசத்துல ஈடுபடுறாங்க. எது இப்போவே ஒரு தம்பி நான் பேசுறத பார்த்தேன். விஜயோட தற்கூரி பையன் தான் அவன். ஏன்னா அப்படியே டாட்டு விஜய நெஞ்சில வரைஞ்சவெல்லாம் எங்க உட்பட்டு இருக்கான், பேசுறான். உதயநிதி வந்தாலும் வெட்டுவோம், ஸ்டாலின் வந்தாலும் வெட்டுவோம். யாரு அந்த தற்கூரி பேசுது? சூடான சுண்டலே விஜய் தம்பி பூரா மென்டலாம். சின்ன பசங்க அவரு காலையில 8:45 நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டாராம். நைட்டுல இருந்து வெயிட் பண்றானுங்க. ஆனா இவர் வந்தது மத்தியானம் 2:30. அந்த பசங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த ஸ்கூல் போற பசங்க பேசுறானுங்க, எனக்கு சாப்பாடு கூட வேணாப்பா, எனக்கு விஜய் தான் வேணும். எது சாப்பாடு கூட வேணாம், விஜய் தான் வேணும்னு சொல்ல வச்சுன்னு ஊர் சுத்தி நிறுது. ஆனா அங்க ஒரு முதலமைச்சர், தம்பி உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு போடலையா, வாங்க நான் சாப்பாடு போடுறேன், ஸ்கூல்ல படிங்க. தம்பி உங்களுக்கு காலேஜ் போக வசதி இல்லையா, வாங்க படிங்க, நான் காலேஜுக்கு போறதுக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் படிக்க சொல்றாரு. ஆனா இங்க சாப்பாடு கூட வேணாம், எனக்கு விஜய பார்த்தா போதும்ன்றவர் தான் ஒரு தலைவர். இந்த தலைவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ற இவனுங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம தலை போல வராது, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் போலவும் வராது. ஏன்னா அவங்க 2 பேர்லாம் அரசியலுக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு என்னமோ ஆகியிருக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகனை நம்ம ஏங்க ரஜினி சார் வரேன்னாரு, பட் அவரு நல்லா யோசிச்சாரு. ஏன் நம்ம ரசிகனை பயன்படுத்தணுமா, நம்ம சுயநலத்திற்காக பயன்படுத்தணுமா? வேணாம், நம்ம என்ன நடிகன் தானே, நடிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துவோம். அரசியல் அதெல்லாம் யார் செய்யணுமோ அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அவர் விட்டு போனாரு. நம்ம அஜித்தும் அதுதான் சொல்லுவாரு, யாரையும் நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க, எனக்காக நீங்க மெனக்கெடுக்க வேணாம். ஆனா இங்க இவர் வருவாராம், எது 2:45 வருவாராம். அதுக்கு நைட்டு 12 மணில இருந்து வெயிட் பண்றானுங்க, நைட் காலையில 4 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. இவர் கரூருக்கு 7 மணிக்கு வருவாராம், இவனுங்க காலையில 10 மணில இருந்தே வெயிட் பண்றானுங்க. இது எங்க உருப்பட போகுது இந்த கூட்டம்?